ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து கலர் பேப்பர் சுற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்ட்ரா இருந்தால் ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் குச்சி மாதிரி கூட ஏதாவது வச்சுக்கலாம். இந்த சைடு 2 வச்சுட்டு இது மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்ச மாதிரி வச்சுட்டு பேலன்ஸுக்கு நடுவில் ஒன்று அந்த மாதிரி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு இது தான் செஞ்சுட்டு இது நல்லா ட்ரை ஆகட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் A4 ஷீட்டில் இந்த மாதிரி விருப்பமான ட்ரெஸ்ஸஸ்லாம் வரைஞ்சிக்கோங்க. இது நம்ம கலர் அடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு விருப்பமான கலர் நான் அடிச்சிட்டு வரேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக கலர் பண்ணி எடுத்துட்டேன். இது மாதிரி உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒர்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரெஸ் மாட்டி வச்சுக்க தெரியும். நான் வந்து கட்டுக்கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை குட்டி குட்டியாக மடக்கி வச்சுட்டு இப்படியே அழகாக நமக்கு ஒரு இதெல்லாம் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் காய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒர்க் வந்து ரெடியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, நான் அது மாதிரி கலர் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அது கூட எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கட்டுக்கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நறுக்கிட்டு ஹேங்கர் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா